ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் சூரிய பிரகாஷ் வர்மா. நான் லாஸ்ட்டாக இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டதுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ரொம்ப நல்லா ஏறிச்சு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் இந்த வீடியோவிலையும் அதே மாதிரி ஒரு ப்ரூவனான டெக்னிக்ஸை தான் உங்கள் கையில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த டெக்னிக் என்னுடைய இன்ஸ்டியூட்டில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அவங்க இதை வச்சு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருப்பாங்க. அண்ட் இங்கே அது ரொம்ப ப்ரூவன் டெக்னிக். அந்த டெக்னிக்கை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். டெக்னிக் பேர் ஜாம் டெக்னிக். நம்மளுக்கு தெரிஞ்ச ஜாம் வேறேங்க. இந்த ஜாம் என்னன்னாக்கா ஜஸ்ட் ஏ மினிட். அப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசுகிறோம்னாக்கா இந்த ஜாம் டெக்னிக் பற்றி தான் பேச போகிறோம். ஓகே, இது எப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாக்கா நீங்கள் இதில் ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸை பற்றியோ, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொலிட்டிஷியனை பற்றியோ, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டரை பற்றியோ நீங்கள் முடிவெடுத்துருங்க. யாரை பற்றி பேசணுமோ ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் எந்த விதமான கண்டென்ட்டையும் ப்ரிப்பேர் ஆகக்கூடாது. பிளாங்காக தான் நீங்கள் இருக்கணும். கேமரா ஆன் பண்ணிவிடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு வீடியோ ஆஃப் பண்ணக்கூடாது. அண்ட் ஒரு நிமிஷம் வீடியோ இருக்கணும், ஃபஸ்ட் ரூல். நம்பர் 2, நீங்கள் ஒரு வாட்டி அந்த வீடியோவில் கொடுத்த கண்டென்ட்டை ரிப்பீட் பண்ணக்கூடாது. நோ ரிப்பீட்டேஷன் ஷுட் பி தேர். மூணாவது என்னன்னாக்கா, நீங்கள் பேசக்கூடிய அந்த இங்கிலீஷில் 3 செகண்ட்ஸுக்கு மேலே கேப் வரக்கூடாது. இப்போ சில பேர் ஆரம்பிச்சுடுவாங்க, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் கேப் விட்டிங்கனாலே அது 3 செகண்ட்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு மேலே கேப் இருக்கக்கூடாது. அப்புறம் என்னன்னாக்கா, இந்த வீடியோவை 1 மினிட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் 1 நிமிஷத்துக்கு தான் பதிவு பண்ணணும். அந்த 1 நிமிஷத்தில் சொன்ன கண்டென்ட்டை மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது. மூணாவது, நடுவில் இருக்கக்கூடிய கேப் என்பது 3 செகண்ட்ஸாக தாண்டக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அப்போது மறுபடியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்ச மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு புரியுமா? ஏன்னாக்கா இங்கே நம்மக்கிட்ட வேகான ஐடியா தான் இருக்குது. நம்ம அதை பற்றி ப்ரிப்பேர் ஆகலை, ஜஸ்ட் பிளாங்காக ட்ரை பண்ணோம். இப்போ என்னன்னாக்கா, அதே டாப்பிக்கை நீங்கள் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுங்கள். இப்போ அது ஜஸ்ட் 1 மினிட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான கண்டென்ட்டும் தெரியாது. பட் இப்போ உங்கள் கையில் ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட்டை பற்றின கண்டென்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் வீடியோ இப்போ மறுபடியும் அதே மாதிரி ப்ளே பண்ணுங்கள், அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் மறுபடியும் பேச ஆரம்பிங்க. இப்போ 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவுக்கும் இந்த வீடியோக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குமா? இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருப்பீங்க. இப்போ மறுபடியும் அதே கண்டென்ட்டை போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள், செகண்ட் வீடியோ பாருங்கள். இந்த ரெண்டுத்துலையுமே என்னென்ன பாசிட்டிவாக பண்ணியிருக்கீங்க, என்னென்ன நெகட்டிவாக பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கணும்ட்டு தேர்ட் வீடியோ மறுபடியும் இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டு தேர்ட் டைம் மறுபடியும் ஆன் பண்ணுங்கள். அதே ரூல்ஸ். இப்போ தேர்ட் டைம், ஃபஸ்ட்டு டைமை விட செகண்ட் டைம் நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்க. செகண்ட் டைமை விட தேர்ட் டைம் இன்னும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் 1 மினிட் ப்ராசஸ்ங்க. இந்த 1 மினிட் ப்ராசஸ்லேயே உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களாலே பார்க்க முடியும். அது என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு வீடியோக்கும் செகண்ட் வீடியோக்கும் தேர்ட் வீடியோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களாலே பார்க்க முடியும். இது எப்படின்னா, ஒவ்வொரு வீடியோவுக்கு முன்னே நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய எஃபர்ட்ஸ், உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அது உங்களை செதுக்கும். ஸோ இது ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு டாபிக் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டாபிக் எடுத்துக்கிட்டு இதே ப்ராசஸை 1 மினிட் வீடியோ அண்ட் 3 செகண்ட்ஸ் கேப் விடாமல் இப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா 1 மந்தில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டெக்னிக் உங்கள் கையில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே இது வர்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தேவை. அதனால தான் இந்த டெக்னிக் உங்கள் கையில் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த வீடியோனால் வரக்கூடிய பெனிஃபிட் என்னன்னாக்கா, உங்களுடைய கம்யூனிகேஷன் க்ரோ ஆகும், உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் பில்ட் ஆகும். தேர்ட் என்னன்னாக்கா, ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒரு வேகான ஐடியா இருக்கும், அது எல்லாமே ஒரு ஆர்டர் படி ஒரு அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது உங்கள் சூரிய பிரகாஷ் வர்மா.